சகோதர சகோதரிகளே, 2013 நான் உங்க இடத்துக்கு வந்திருந்தேன். அப்ப நான் உங்களுக்கு 2 நண்பர்கள் பத்தின கதையை சொல்லியிருந்தேன். கதை என்னன்னு சொன்னா, ஒரு முறை 2 நண்பர்கள் காட்டுப் பகுதியை சுத்தி பார்க்க போனாங்களாம். அது பயங்கர காட்டுப் பகுதியானதால அவங்க கைவசம் நல்ல துப்பாக்கிகள்லாம் வச்சிருந்தாங்க. ஏதாவது கொடிய வனவிலங்கு தாக்கிச்சுன்னா இதனால தங்களை காப்பாத்திக்க முடியுமேன்னு. இப்ப அவங்க காட்டுல நடக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆகையினால அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு சிங்கம் அவங்க முன்னால வந்துச்சு. இப்ப என்ன செய்ய? துப்பாக்கிகள்லாம் வண்டியில மாட்டிக்கிச்சு. அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கினாங்க. எப்படி இந்த நிலைமையை சமாளிக்கிறது? படார்னு ஓடினாலும் எங்க ஓடி போக? ஆனா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் தன்னோட பையில இருந்து துப்பாக்கியோட உரிமத்தை எடுத்து சிங்கத்துக்கு காட்டினாரு. என்கிட்ட துப்பாக்கியோட உரிமை இருக்கு. நண்பர்களே, அந்த காலத்துல நான் உங்களுக்கு இந்த கதையை சொன்ன போது என் மனசுல எதை நினைச்சு நான் சொன்னேங்கிறது தெரியும். அந்த நாளைய அரசாங்கத்தோடைய நிலைமையும் இப்படித்தான் இருந்துச்சு. முன்னால இருந்த அரசாங்கம் சட்டங்கள்லாம் அருமையா இயற்றுச்சு. ஆனா எதையுமே சட்டையே செய்யலையா. நாங்க அரசு பொறுப்பேற்ற பிறகு நாங்க சட்டங்களோட சேர்த்து அமலாக்கத்திலையும் கவனம் செலுத்தினோம். அப்ப இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் இடையில என்ன வேறுபாடுன்னு இது தொடர்பா நான் சில எடுத்துக்காட்டுகளோடு விளக்குறேன். நண்பர்களை, பினாமி சொத்துக்கள் சட்டமானது 1988 இயற்றப்பட்டுச்சு. ஆனா இந்த சட்டம் அமல் செய்யப்படவே இல்லை. அதாவது சட்டம் 4 சட்டங்களுக்கு உள்ளேயே முடங்கி போயிருச்சு. எங்க அரசு தான் இதை அமல் செய்கிற வேலையை செய்திச்சு. மேலும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பெருமானம் உள்ள பினாமி சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிருக்கோம் நாங்க. கடந்த அரசாங்கத்தில் நீங்க உணவு பாதுகாப்பு சட்டத்தோட நிலைமையை கவனிச்சிருக்கலாம். ஆபு அல் ரிபாய்னு பந்தாவா இந்த சட்டத்தை ஏற்றினாங்க. ஆனா எங்க அரசு ஆட்சிக்கு வந்தபோது எனக்கு பெரிய திகைப்பே ஏற்பட்டுச்சு. அதாவது இந்த சட்டம் வெறும் 11 மாநிலங்கள்ல மட்டுமே அறகுறையா அமல் செய்யப்பட்டிருந்துச்சு. முறையா எங்க அரசாங்கம் நாட்டோட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த சட்டத்தை அமல் செஞ்சோம். இதனால ஆதாயங்கள் தனி மனிதன் ஒவ்வொருத்தரையும் சென்று சேர்றதை உறுதி செஞ்சோம். முன்னையும் இதே அரசாங்க அதிகாரிகள் தான் இருந்தாங்க, இதே கோப்புகள் தான் இருந்துச்சு, இதே அதிகாரிகள் தான், இதே அலுவலகம். ஆனா பலன் என்னவா இருந்துச்சு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அமலாக்கம் மேல அழுத்தம் கொடுத்துருக்கோம். நாட்டில் எந்த வேகத்தில் வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.